நம்ம பார்க்க போகிறதுனா ஸ்டஃப்டு பிரெட் டோஸ்ட். இது எப்படின்னா ஒரு பஃப்ஸ் வெஜ் பஃப் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 2 ஆனியன் பொடியை சாப் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஒரு தக்காளி பொடியை சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். உப்பு வச்சுருக்கிறேன். 5 ப்ரெட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து ஓட்ஸ் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஓட்ஸ் இல்லைன்னா நீங்கள் ப்ரெட்டே கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 ப்ரெட்டை, 2 முட்டை வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஆயில் வச்சுருக்கிறேன். பெப்பரு, அப்புறம் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கரசட்டி வச்சு அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ உள்ள வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணுறோங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கிறேங்க. வெங்காயம் வதங்கிருக்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெப்பர் சேர்க்குறேன். இப்படியே ஒவ்வொரு பவுடரும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்குறேன் மேலே. ஃபைனலாக தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டஃப்புக்கு தேவையான உப்பு. கொஞ்சம் மல்லியில போட்டு இந்த ஸ்டஃப் இறக்கிடலாம். லைட்டாக கலரி விட்டு ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சிங்க. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த முட்டையை அடித்து வச்சுக்கலாம். நிறைய உப்பு சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே ஸ்டஃப்பில் வேறு உப்பு சேர்த்துருக்கும். அப்புறம் ப்ரெட்டில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு உரப்புலாம் இருக்கும். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். நல்லா அதை பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெட்டை தண்ணியில் நல்லா முக்கிக்கங்க. நல்லா புழிஞ்சிருங்க. 2 கை வச்சு நல்லா அமுக்கி புழிஞ்சிருங்க. பார்த்திங்கன்னா ஒரு துணி மாதிரி ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணுறோம். இப்படி ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் மேல் லேயர் எடுத்து மேலே மடித்து இது ஓரத்தில் பைண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே பைண்ட் பண்ணதான் நம்ம வந்து இந்த முட்டையில் கரட்டி எடுத்துக்கலாம். கரட்டி எடுத்ததை அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஓட்ஸில் ஒரு 10 கரட்டிங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா சுற்றி பண்ணுங்க. டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இது அப்படி பொரிச்சு எடுத்துங்க. இது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது வெந்துருச்சுங்க. பிளேட்டில் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், டேஸ்ட் பார்க்கலாம். நான் இது சாப்பிட்றதுக்காக தொட்டுறதுக்காக சாஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். பாருங்க, அருமையாக வந்துருங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் நம்ம எதாவது பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.